நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் மேக்கப் போட போகிறேன். என்னுடைய பொண்ணுக்கு குந்தவி மேக்கப் தான் போட போகிறேன். ஸோ அவங்க ரொம்ப நாளாக மேக்கப் போடணும்னு ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால இன்றைக்கி போடலான்னு ஒரு ஆசை, அவங்களுக்கும் அதுதான் ஆசை. ஸோ ஹேர் ஸ்டைல் என்னென்ன ஹேர் ஸ்டைல் என்னென்ன ட்ரிக்ஸ் பண்ணுறோம், என்ன மேக்கப்பில் என்ன ட்ரிக்ஸு எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறோம். பாருங்கள், ஃபுல் வீடியோ முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நிறையா டிப்ஸு நிறைய ட்ரிக்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஆரி ஒர்க் போட்டுட்ருக்காங்க அண்ட் வந்து ஸ்மூத்னிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்மூத்னிங் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஸ்பா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எல்லா ஒர்க்கும் போயிட்டு தான் இருக்குது. எல்லா ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது நடுவில் வந்து இவங்க இப்போ தான் ரெடி ஆகிட்ருக்காங்க. இவங்களுக்கு தான் மேக்கப் போட போகிறோம். உங்கள் ஃபேஸை காட்டுங்க. இவங்களுக்கு தான் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து ஹேரை வந்து நாங்கள் எதுவும் கிரிப்பிங்கு ஸ்ட்ரைட்னிங் அந்த மாதிரி பண்ணல. ஏன்னா இவங்க சின்ன பொண்ணாக இருக்கிறதால எதாவது ஹேர் ஃபால் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நாங்கள் வந்து ஸ்ப்ரே அடித்து தான் அப்படியே ஹேர் ஸ்டைல் செட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு மேலே வந்து பன் வைக்க போகிறோம். இந்த பன்னுக்காக தான் இப்போ இந்த டோனட் ரெடி பண்ணுறது. இந்த டோனட் பன்லேருந்து இதை கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ வேஸ்டேஜ் ஹேர்லாம் இருக்கும்ல, இந்த கேர்ள்ஸு ஜவுரி முடியல நம்ம பிரைடலுக்கு வச்சா வேஸ்ட்டாக போயிடுதுல. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரெடி பண்ண ஹேரை தான் வந்து இது உள்ள இன்சைட் பண்ணி ஸோ மேலே வந்து இவங்களுக்கு இப்போ பன் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அந்த ஹைட்டு கொடுக்கறதுக்காக தான் இது ரெடி பண்ணி. ஸோ ஃபுல்லாக இப்போ வந்து ஷைன் ஸ்ப்ரே அடிக்கிறோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கிரிப்பிங் ஸ்ட்ரைட்னிங் எதுவும் பண்ணாதால ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்காக ஸ்ப்ரே அடித்து செட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து 2 செக்ஷனாக பிரித்தாச்சு. நல்லா தூக்கி டைட்டாக லவர் பென் போடுறோம். ஓகே, இதை ஃப்ரண்ட்டில் போட்டுறோம். இந்த நம்ம டோனட் ரெடி பண்ணோம்ல, அந்த டோனட்டை மேலே வைக்கிறோம். நல்லா டைட் பண்ணலாம். யூபின் சொருனா கூட இறங்கிட்டு வந்துடும். ஹேர் பின் சொருனா இன்னும் டைட் ஆகும். I told you I'm not here to mess around, and you've been acting too mysterious. You didn't think I'd go, but do you now? You never took me seriously. முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபேஸ் மேக்கப் போட போகிறோம். ஃபேஸை ஃபுல்லாக இவங்களுக்கு தொடச்சாச்சு. இப்போ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இவங்க ஃபேஸ்க்கு வந்து கலர் கரெக்டர்லாம் எதுவும் பண்ணல. ஏன்னா ஃபேஸில் எதுவுமே இல்லை அப்படின்றதால ஸோ டேரக்ட் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறோம். காது கழுத்து ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணுவோம். காது ஒரு கலர்லேயும் கழுத்து ஒரு கலர்லேயும் மூஞ்சி ஒரு கலர்லேயும் இருக்கும். ஸோ இப்போ வந்து காம்பேக்ட் போடுறோம். ஸோ ஃபுல்லாக வந்து ஃபவுண்டேஷன் போட்டு செட் பண்ணியாச்சு. இப்போ காம்பேக்ட் கீழே வந்து செட்டிங் பவுடர் வைக்கிறோம். ஸோ ஐ மேக்கப்பு மேலே கண்ணுக்கு மேலே போடுறதால ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு நம்ம ஐ மேக்கப்பை முடிச்ச பிறகு பவுடரை வந்து நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண் மேலே ஒரு மேடம் இதை பிடிச்சிக்குவாங்க. ஸோ லைட்டாக ஒரு ஷிமினர் கலர் கொடுக்குறோம். ஐலைனர் அப்ளை பண்ணுறோம். கலந்து எக்ஸஸ் இருக்க பவுடர்லாம் வந்து டஸ்ட் பண்ணுறோம். இப்போ வந்து மஸ்காரா அப்ளை பண்ணுறோம். கதை அப்படியே இருக்கும். ஐப்ரோ வந்து ஒரு ப்ரௌன் ஷேட் தான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண போகிறோம். மேலே தரும் இப்போ ஸ்மூத்னிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. அவங்க ஓகே
இந்த பிங்க் ஷேட் ஓகேவா? போதும். அப்புறம் இன்னும் அளவுக்கு இல்லாதாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டிக்கர் செமையாக இருக்கு பண்ணுறியே. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இங்கே பாரு தீபி, சரி ஸ்மைல். சரி வேற நேரத்தில் ஷைன் தர காட்டு. குந்தவை ஒட்டிச்சு பாப்பா. பொன்னினாதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள